இல்லை, நான் ஏற்கனவே பல செய்தியாளர்கள் சொல்லியிருக்கேன். எங்களை பொறுத்தவரையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எந்த காலகட்டத்திலும் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. ஏன்னா வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்கணும். நீங்கள் 1967க்கு பிறகு 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏதாவது ஒரு திராவிட கட்சி கூட்டணி இல்லாமல் அரசு அமைந்திருக்கான்னு பாருங்கள். 1989 காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோடு தான் போட்டிட்டு. அதனால் இது யாருடைய முதுகில் குத்துனாங்களோ அவங்க உணர்வாங்க. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் தேர்தலில் மட்டும் கூட்டணி, தேர்தல் முடிந்த உடனே அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்கள் முதுகில் குத்தலை. போன எலெக்ஷனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் கடுமையாக வேலை செய்திருக்கோம். எங்கள் தொண்டர்களுடைய அந்த உழைப்பினால தான் அவங்கள சிஎம் ஆகிருக்காங்க. அதை அவங்க முதல்ல உணரட்டும். இந்த நேரத்தில் திமுக அதிமுக இடையே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரவலாக பேச்சு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க ஒரு முயற்சியை மேற்கொள்ள அது மாதிரி ஒரு முயற்சி நடந்து அது அவங்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழக மக்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு உள்ளது அந்த காலகட்டத்தில் தெரியும். எப்போதும் எதிர்கட்சி அந்த ஒரு மனநிலையில் தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? நிச்சயமாக இன்னைக்கு எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சேர்ந்து ஒரு ஜனநாயக முறையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதில் உள்நோக்கம் கொண்டு 2 திராவிட கட்சிகளும் இணைந்து அதில் யாராவது ஒரு ஆள் முதல்வர் ஆகலான்னு அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அது தமிழகத்தில் அன்னைக்கு ஒரு புரட்சி வெடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.